அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர, திருமண வரம் வேண்டுவோருக்கு திருமணம் நடக்க, வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாக, எதிரிகளும் நண்பர்களாக மாற இந்த கூடாரவள்ளி நாளை தவறவிடாதீங்க. இந்த கூடாரவள்ளி தினம் என்பது இந்த வருடத்துல நாளைய தினம், அதாவது 11/1/2026 மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில அனுஷ்டிக்கப்படுதுங்க. ஆண்டாள் தனக்கு அரங்கநாத பெருமாளை மணாளனாக பெறணும் அப்படிங்கிறதுக்காக 27 நாட்கள் பாவை நோன்பு நோற்று இந்த நாளில் தான் நோன்பை நிறைவு செய்ததாக சொல்லப்படுது. அந்த நாளில் நாம சில எளிமையான சூட்சம பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா நிச்சயமாக சரியாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், தை பொங்கல் வரப்போகுது, தை அமாவாசை வரப்போகுது, முன்னோர் சாபம் நீங்குவதற்கு தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம், உடை தானம், அது மாதிரி போர்வை தானம், குடை தானம், நீங்கள் உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ அதை தவறாமல் தானம் செய்யுங்க. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நீங்கள் உணவளிக்க விரும்பினீங்க அப்படின்னாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, இந்த 2 பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும். பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா, அங்கே வீற்றிருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்க, அல்லது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலையை வாங்கி சாற்றி வழிபாடு செய்யணும். இது முதல் விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடவை வாங்கி யாராவது ஒருத்தருக்காவது தானமாக கொடுக்கணும். புடவை, கண்ணாடி வளையல், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ, தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுங்க. இது எல்லாம் என்னால் முடியாதுங்க, இதில் ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நான் வாங்கி கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம், தவறு கிடையாது. கூடாரவள்ளி நோன்பு தினத்தன்று இப்போ நான் சொன்ன பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள், முக்கியமாக கொடுக்க வேண்டியது புடவை, பெருமாள் கோயிலுக்கு பெருமாளுக்கு மாலை, இந்த 2ஐ தவிர்த்து, இந்த 2 என்னால் முடியல, இதுக்கு அடுத்து நீங்கள் சொன்ன பொருட்களை தேங்காய் பழம் வெத்தலை பாக்க வச்சு கண்ணாடி வளையல் கொடுக்கலாமா? தேங்காய் பழம் வெத்தலை பாக்க வச்சு திருமாங்கலை கயிறு வச்சு கொடுக்கலாமா? இல்லை பூவும் திருமாங்கலை கயிறு வெத்தலை பாக்க வச்சு கொடுக்கலாமா? மஞ்சள் குங்குமம் மட்டும் வாங்கி கொடுக்கலாமா? மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன மங்கள பொருட்களில் எது உங்களால் முடியுதோ அதை கூடாரவள்ளி நோன்பு அன்று நீங்கள் தானமாக கொடுத்தால் செல்வந்தராகும் யோகம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அறவே நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய நாள் தான், தவறாமல் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.